பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நம்ம இந்த மாதத்தில் 9 நாட்கள் ஓடிவிட்டது. 10ஆவது நாள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவன் உங்களை நடத்துவார். இந்த நாளில் அவர் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்ன என் இருதயத்தில் வைக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் 133ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகத்துக்கு பைபிளில் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அபிஷேகத்தை பற்றி நிறைய விளக்க உரைகள் எழுதியிருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒருவரை அபிஷேகம் பண்ணணும்னா, ஆமேன், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜெபம் பண்ணப்பட்ட தைல குப்பி எடுத்து தைலத்தை ஊற்றுவார்கள் அவருடைய சிரசின் மேல். அதைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறார். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியின் வழியாக வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. இதை இன்னொரு விதத்தில் நான் உங்களுக்கு சொன்னால், நிரம்பி வழிகிற அபிஷேகம். ஆமேன். இந்த கிருபை உங்களுக்கு ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தம். அதை தருவேன்னு தான் உங்களுக்கு சொல்றாரு. நிரம்பி வழிகிற அபிஷேகம். அபிஷேகத்தில் ஒரு விசேஷம் என்னன்னா நிரப்பப்படுதல். அபிஷேகனாலே ஊற்றப்படுதல். ஊற்றப்பட 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 ஒரு பாத்திரம் நிரம்பிக்கிட்டே இருக்கிறது போல, எப்போல்லாம் ஆவிக்குள்ளாக போய் நிரம்பி நிரம்பி ஜெபிக்கிறீங்களோ உங்களுடைய அபிஷேகம் அது அப்படியே பெருகி கொண்டே இருக்கும். அப்போ உங்கள் பாத்திரம் நிரம்பிட்டுன்னா உடனே உங்கள் ஆத்துமா சொல்லும், ஏசு இல்லாத நிறைய பாத்திரங்களுக்காக ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. இன்னொரு பக்கம் நீங்கள் வல்லமை உடையவராக மாறிடுவீங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் ஏசப்பாவை பற்றி கேட்குறவங்களுக்குள்ள இருதயம் திறக்கப்படும். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது லீதியாள் என்ற இரத்தாம்பரம் விற்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் இல்லை, அவங்க இருதயத்தை கர்த்தர் திறந்துட்டார். அது எப்படின்னா, அதான் அந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு வல்லமை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 10ஆம் தேதி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா இப்போது இருக்கிற அபிஷேகம் போதாது, நிரம்பி நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை எனக்கு தாரும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஆமேன். கடைசி காலத்தில் தேவன் உங்களை பயன்படுத்தணும். உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல ட்ராவல் டைமில், ஆமேன், நீங்கள் யாரையாவது சந்திக்கும் போது அவங்களுடைய மனதினுடைய பாரத்தை புரிந்து கொண்டு நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் போதே அவங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டுரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அபிஷேகம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை சமாதானத்தையும் கொண்டு வரும். அதுதான் நிரம்பி வழிகிற அபிஷேகம். இதற்காக நான் இப்பொழுது விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? நல்ல பிதாவே, ஏசப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியின் வழியாக வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிற அந்த மகிமையின் அபிஷேகத்தை உங்களுடைய பிள்ளைகள் சரீரத்தில் இன்னும் அதிகமாய் ஊற்றுங்கப்பா. சிறு பிள்ளைகளெல்லாம் அபிஷேகம் பெறட்டும். வீடுகளில் வீடு முழுவதும் தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படுவதாக. கட்டுகள் உடையட்டும். ஒரு தெய்வீக சமாதானத்தை இப்பொழுதே இன்றைக்கு நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நிச்சயமா இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க இல்லையா? ஷேர் பண்ணிட்டு அந்த பிள்ளைகளுக்காக கையை வைத்து ஜெபம் பண்ணிருங்க. சரியா? தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.